இங்கே ஹோட்டல்லே லைவில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள். இது சீ குக்கும்பர் உயிராக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வச்சுருக்காங்க, வண்டு வச்சுருக்காங்க, வண்டுலாம் இருக்குது பாருங்கள். ரோபோட் பாருங்களேன், சர்வ் பண்ணது பாருங்கள். டெலிவரி பண்ணிட்டு வருது. நான் குறுக்க நிற்கிறேன். 32% ஆளுகாவை எதுவுமே மிக்சிங் இல்லாமல் ராவாக குடிக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சரக்கு தான் வந்து சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு. இதில் வந்து இந்த மாதிரி ஃபயர் வச்சு உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் இங்கே சரக்கு அடிப்பாங்க. கார் நிறுத்திட்டு போயிடுறேன். ஃபுல்லாக ஸ்னோ வெளியே. கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்கள். எங்கள் குரூப் அது. வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆஃபீஸ்லேருந்து கெட் டுகெதர் வெளியே போகிறோம். இன்றைக்கி வெளியே சாப்பிட போகிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்களுடைய ஆக்டிவிட்டீஸு சைனீஸ் வந்து ஃபுட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க ஹோட்டலில் செம்மையாக இருக்குது என்ட்ரன்ஸ். வாவ், ஃபிஷ்லாம் விட்டுருக்காங்க பாரு. ஓ வாவ், ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷுன்னு. இற போடுவாங்க போல், அப்படியே வருது நம்ம பக்கத்துலேயே. ஓகே, செம்மையாக இருக்குப்பா. ஓ பஃபே சிஸ்டமா? ஓ ஃபுல்லாக பஃபே சிஸ்டம் ஃபுல்லாக. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே லைவாக வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்து கொடுத்தோன்னா சமைச்சு தருவாங்க. ஃபுல்லாக வந்து ஈல். இது நம்ம மார்க்கெட்டில் காமிச்ச மாதிரி தான் இங்கே வந்து எல்லாமே வந்து லைவில் வச்சுருக்காங்க. இங்கே ஹோட்டல்லே லைவில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள். பயங்கரமான ஃபிஷ்ஷு ஃபுல்லாக ஏரேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இருக்குது லாப்ஸ்டர் சொல்லுவாங்கல்ல, இதான் லாப்ஸ்டரு. இது வந்து சீ குக்கும்பர் உயிராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ சரி, சரி, எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா, பயங்கரமான ஃபிஷ்ஷு. இதில் வந்து நீங்கள் வெயிட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே அங்கே உள்ளே இருக்காங்களா இவங்க குக் பண்ணி தருவாங்க உள்ளே. இல்லைங்களா, ஆலி இது வச்சுருக்காங்க, வண்டு வச்சுருக்காங்க, வண்டுலாம் இருக்குது பாருங்கள். வண்டு இதுதான் ஃபுட் ஐட்டம்ஸு. இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. வாவ், இல்லை எடுத்து நம்ம இங்கே கொடுத்தோன்னா உள்ளே இருக்காங்க பாருங்களேன், குக் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்தா குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்டோபஸ் இந்த மாதிரி. அவங்க வந்து கிரீனிஸ் சாப்பிடுவாங்கல்ல, அது கூட உயிரை வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதை கூட ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சீ ஃபுட்டு மட்டும் கிடையாது, இதை இந்த லீஃபு எல்லாமே வந்து மண் இதில் பாருங்கள் உயிராக வச்சுருக்காங்க. இதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஃபுட் ஐட்டமும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டமும் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம என்ன தேவையோ செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணால் வெஜ்ஜு கூட இருக்குது. இங்கே பாருங்கள், கோழி தலையை கூட விடாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து இது வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ரைடு ஃபுட்டு, நண்டோடைய கால், சங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ரோபோட் பாருங்களேன், சர்வ் பண்ணது பாருங்கள். ரோபோட் சர்வ் பண்ணுதுங்க பாருங்கள், கரெக்டாக போகுது பாருங்கள். உள்ளே போகுதா, அதெல்லாம் சர்வ் பண்ணது பாருங்கள் ரோபோட்டு. சூப்பர் பாருங்கள். டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப வருது பாருங்கள்.
டெலிவரி பண்ணிட்டு வருது. நான் குறுக்க நிற்கிறேன். அது எப்படி பண்ணிட்டு நிற்கிது பாருங்கள். அப்படியே நின்றோம். நின்றுச்சு பாருங்கள். ஸோ சென்சார் தான். குறுக்க அப்படி கையை வச்சிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸ்டாப்பு பாருங்க. ஆள் இருந்துச்சுன்னா ஓரமாக தான் போகுது பாருங்கள். ஒதுங்கி தான் போகுது ஆள் இருந்தாங்கன்னா. அம்மா டெக்னாலஜி பார்த்தீங்கல்ல, சைனாவில் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், அதோடைய பிளேஸ் இது தான். இங்கே நின்றோம். அவங்க ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறது இங்கே தான் டெலிவரி பண்ணுற இடம். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். ஓப்பன் பண்ணி அடுத்த ஃபுட்டை வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டை வச்சுட்டு அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து நம்பர் மட்டும் இங்கே டைப் பண்ணணும். அவ்வளோதான். என்ன நம்பருன்னு டைப் பண்ணணும். ரூம் நம்பர் டைப் பண்ணிவிட்டா அந்த ரூமுக்கு போயிடும். வாக்கி டாக்கி வச்சுருக்காரு பாருங்கள். வாக்கி டாக்கியிலேருந்து அவங்க சொல்லிடுவாங்க எந்த ரூம் நம்பர்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ரூம் நம்பரு எல்லாமே இருக்கும். ரூம் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஃபுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா அந்த ரூமுக்கே போயிடும். டைனிங் டேபிள் வந்தாச்சு. ஃபுல்லாக டைனிங் டேபிள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டேபிள் வந்து இப்படி சுற்றலாம். டேபிள் சுற்றலாம் அப்படியே. கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏதாவது ஹோட்டல் வந்தோம்னா. ஆஃபீஸ் எங்கள் பாஸ் இருக்கார். அது எங்கள் பாஸு. அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக என் கூட ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. பாருங்கள் டேபிள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுட்டு ஒன்று ஒன்றா வந்தால் காமிக்கிறேன். ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆளுக்கு அடிக்கிறதுக்காகங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் கிளாஸு. அது இதில் சரக்கு அடிப்பாங்க போல். சம்சு ஓகே. கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் ரைட். I don't know what is that. Maybe high alcohol, right? High concentrated alcohol. Okay. பாருங்க, எனக்கு ஒரு கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸு. அப்படியே குடிச்சு பார்க்கலாம். ஹை கான்சன்ட்ரேஷன் ஆல்கஹாலாம். ஸோ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குங்க. என் கிளாஸுக்குள்ளே ஏதோ இருக்குது. என்னன்னு தெரில. டிசைனுக்கு தான். எந்த கிளாஸில் ஒன்றும் இல்லை. ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே சைனாவில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆல்கஹால் வந்து நிறைய பேர் குடிப்பாங்க. 60% 70% மேலே இருக்கலாம் ஆல்கஹால் குடிக்கிறாங்களாம். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேபிள் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதுவாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வரிசையாக இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே வச்சுட்டே வராங்க பாருங்கள். அந்த நடுவில் இருக்கிற டேபிள் மட்டும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரக்கு ஊற்றிருக்காங்க. சாரி, இப்போ ஸ்மெல் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்க்கலாம். 52% ஆல்கஹாவை எதுவுமே மிக்சிங் இல்லாமல் ராவாக குடிக்கிறதுனால இந்த சின்ன கிளாஸில் கொடுக்குறாங்க. இந்த சின்ன கிளாஸில் கொடுக்கணும். அப்படியே ஒரு சிப்பு, ஒரு சிப்பு தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த மிக்சிங் கிடையாது. அப்படியே ட்ராவாக குடிக்க வேண்டியதுதான். தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலோட உள்ளே போகுது. 过了立春，这个真的是年味了。过了今天，反正就真正的进入那个春节的氛围。第一个求他新年快乐哈！谢谢。குடிச்சு பார்க்குறேன். 52% ஆல்கஹால். அது குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம். முடியல.
தொண்டையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப அப்படி எரியுது. 52% ஆல்கஹாலாம். நம்ம ஊர் காசுக்கு வந்து 40,000 இந்த சரக்கு. காசு வாங்கி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். குடிக்கிறேன் வந்து என்ன சாப்பிட்றது இல்லை, எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. சைடிஷ்க்கு நம்ம ஊர் மாதிரிலாம் காரசாரமாக இல்லை. என்ன பண்ணுறது, இப்படியே ஃபுல்லாக எரியுது. அப்படியே மட்டன் தான் எடுத்துருக்கேன். நம்ம சிப்பி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் திஸ்? ஸ்வீட்ஸ். அப்புறம் இந்த மிளகா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வெஜிடபிள்ஸ், அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. பட் இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மட்டன் அதை நம்ம எடுத்துருக்கோம். மட்டன் எடுத்துருக்கோம். இது வாத்துக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். தொல்லையோடு இருக்குது. அதை குடிச்சிட்டு நெஞ்சில் இருக்குது, எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை, எல்லாம் கவுச்சியாக இருக்குது. சைடிஸுக்கு என்ன சாப்பிட்றது தெரியல, நெஞ்செலாம் எரியுது. செம்ம ஹை கான்சன்ட்ரேஷன். குடிச்சுன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுது. நான் ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன். இந்த பசங்க எல்லாமே ஸ்டூடெண்ட் தான், ஆனால் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா சைனாவில் வந்து 18 வயசுக்கு முன்னாடி வந்து ட்ரிங்க் பண்ண முடியாதான். அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ட்ரிங்க் பண்ண விட மாட்டாங்க. 18 வயசை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாமா. ஸோ எல்லாமே சரக்கு அடிக்கிறானுங்க. ஸோ ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. நம்மளுடைய நம்ம ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா உள்ளே கவுச்சி இருக்குது. முட்டை ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைட்டாக முட்டை கவுச்சி இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்குது. குடல் வரட்டும், பன்னி குடல் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சம் அப்படியே மசாலா மாதிரி இருக்குது. வரட்டும், அது சுற்றிக்கிட்டு வந்தோன்னே. பன்னியுடைய குடலாங்க பன்னி போட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸியாக. Oh, that is not intestine. That is prawn also is there. This is blood. Oh, blood. Okay. Yeah. போட்டி தான் அது. பிராணும் குடல் எடுத்துருக்கோம். பன்னியோட குடல் எடுத்துருக்கு. இந்த இதில் இருக்குல்ல, அது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு டேஸ்ட் எதுவும் தெரியல, நார்மலாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லை. இதோ ஒரு தண்ணியில் போட்டு வேக வச்சது மாதிரி இருக்குது. மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லை. லைட்டாக ஸ்பைசி இருக்குது, ஆனால் காஞ்ச மிளகா போட்டதுனால பெட்டர். கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். நல்லா அவங்க டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது. எதுவும் சாப்பிட முடியல. பார்ப்போம், வேறு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டோம். இது வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். மற்ற எல்லாமே வந்து சாப்பிட முடியல. பன்னியுடைய ரத்தம், பன்னியுடைய இது எல்லாமே வந்துச்சு. எனக்கு அது பிடிக்காது, அதனால் சாப்பிடல. ஜஸ்ட்டு வந்து பன்னியுடைய போட்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு ஓகே இல்லை. எல்லாமே வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிட்றாங்க, அதனால் அந்த கவுச்சி இருக்குது. ஸோ வேறு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஃபிஷ் வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் தாங்க சரக்கு ஊற்றுறாமங்க, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி போல். அதுதான் சோமி தட் பாட்டில். இந்த சரக்கு தான் வந்து 52% ஆல்கஹாலாம். சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு. குடிக்கவும் இல்லை, தொண்டை ஃபுல்லாக அப்படி கரகரன்னு இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்து சரக்கு அடிக்கும்போது சேஸ் பண்ணுறாங்க.
அதுக்கு வந்து போட்டி போடுறாங்க யார் பண்ணலாம் இது பண்ணலான்னு. சாரி சரி. இந்த பசங்க சரக்கு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அடித்த மணிக்கு இருக்காங்க. ஆனால் 52% ஆளுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருக்காங்க. இப்போ இன்னும் வந்து இதாகல, நம்மளால் முடியல, தொண்டையில் எரியுது. சுற்றி போயிட்டு வரட்டும். ஃபிஷ் எடுக்கலான்னு பார்த்தா ஃபிஷ்ஷு முடிஞ்சு போச்சுங்க. அதுதான் பீஃப் வேறு வந்துருக்கு. பீஃப் அது ஃபிஷ்ஷு ஒரு ரவுண்டு போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சு போச்சு. சும்மா பின்னி படலிட்டு வச்சுருக்காங்க. அதுதான் இப்போல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷுங்க, ஃபிஷ்ஷை வந்து உருட்டி அவிச்சு உருட்டி எதுவும் பண்ணியிருக்காங்க ஃபிஷ்ஷில். இது ஃபிஷ்ஷு, இது ஏதோ வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. வெஜ்ஜு இது வந்து ஃபிஷ். அப்படியே ஃபிஷ்ஷை உருட்டி போட்டிருக்காங்க. பட் எப்படின்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். Maybe later you should see something. I don't know what to. You can prepare behind. இந்த 1/2 லிட்டர் பாட்டில் தாங்க 40,000 ரூபாயா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்குது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு. எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், கிளாஸில் ஷேர் பண்ணும்போது நம்ம ஊர் மாதிரியே தான் எந்த கிளாஸ்லேயும் வந்து ஒரு பொட்டு கூட எக்ஸ்ட்ரா ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் சரக்கு விஷயத்தில் மட்டும் எல்லாருமே கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. பாருங்கள், இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஆகாமல் அப்படி பார்த்து அளந்து பார்த்து ஊற்றுறாங்க பாருங்கள். சைனாவில் நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப சூடாக வாயில் வந்து கொதிக்க தான் சாப்பிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபயர் வச்சு உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு டைம் சரக்கு அடிக்க சேஸ் பண்ணுவோம். இங்கே ஒவ்வொரு டைம் வந்து சரக்கு அடிக்கும் போது சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி, உனக்கு எவ்வளோ தரணும், உனக்கு எவ்வளோ தரணும் 10, உனக்கு 10, உனக்கு எவ்வளோ தரணும் 10, ஆகும் மொத்தம் 30 சேஸ் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த டைம். இது வந்து 15வது சேஸுங்க, முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணணும், இது பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா அவுட்புட் கொடுக்கணும், சேஸ் அப்படின்னா. சரக்கு அடித்த மணிக்கு இருக்கானுங்க அந்த பசங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு தாங்க, நம்மளாலே தாங்க முடியாது போல். எப்படி அடிக்கிறானுங்க பாருங்கள். ஊற்றுறான் பாருங்க, கடை 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 கடை. எப்பா ஏன்னா இங்கே வந்து 18 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் சரக்கு அடிச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. 18 வயசுக்கு முன்னாடி மட்டும்தான் அடிக்கலாம். இல்லை ஸ்கூல் போகும்போது, காலேஜெலாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். சரக்கு வந்து இங்கே வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபைனலாக இந்த பண்ணு தாங்க உயிரை காப்பாற்றுச்சு இன்றைக்கி. கொஞ்சம் ஓரளவுக்கு குடலை ரப்புற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டேன். இந்த முளைக்கட்டின பயிர் இருக்குல்லங்க, முளைக்கட்டின பயிர் தண்டு இருக்குல்ல, அதுதான் பயிரில் முளைச்சி வரும் தெரியுமா. பயிர்லேருந்து பறிச்சோம் முளைச்சி வரும்ல தண்டு, அது. இந்த பண்ணு சாப்பிடுவாங்க. பண்ணு தாங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நான்வெஜ்ஜில் ஒரு மாதிரி இருக்கு. எந்த ஒரு டேஸ்ட்டு இல்லாமல் லைட்டாக இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. கவுச்சி இல்லாதனால சாப்பிட்லாம், கொஞ்சம் குடலை ரசிக்கலாம்ண்ணா அப்படின்னு நான் இருக்கேன். மற்றது எல்லாமே கொஞ்சம் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு நல்லா இருந்தது. மற்றபடி நான்வெஜ்லாம் வந்து கொஞ்சம் கவுச்சிருக்குது, அதனால் இது சாப்பிட்டுருக்கேன். இன்னும் கூட ஸ்டூடெண்ட்டு தான், அது கூட சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கு. சரக்கு அடிக்குது, எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் இங்கே ஈக்குவாலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அவங்க விருப்பம் தான், சரக்கு அடிக்கணும்னா அடிக்கலாம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய டிசிஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் பொண்ணுங்கள்லாம் இங்கே சரக்கு அடிப்பாங்க. 31வது கேஸுங்க, 31வது கேஸ் முடியல.2年多来的帮助，确实把我从一个对成长到现在，确实很不容易。谢谢大家。
சரி அதுதான் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 我觉得他自身能力很强。然后还有像做 இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கு என்னன்னு பார்க்கலாம். இது ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க, தோலோட சாப்பிட்றாங்க. ஆரஞ்சு மேலே தோல் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஆரஞ்சு மாதிரி தோலோட சாப்பிட்லாம். இது தக்காளி, சின்ன தக்காளி. நம்ம ஊர் தக்காளி தான், அப்படியே டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவுட் சைடு வந்தால் ஃபுல்லாக ஸ்னோங்க. இங்கே பாருங்கள், வெளியே கார் நிறுத்திட்டு போயிருந்தேன், ஃபுல்லாக ஸ்னோ வெளியே. ஆஹா, இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாக, எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ. கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்கள், இங்கே காரை நிறுத்திட்டு போனோம், ஃபுல்லாக ஸ்னோவாயிருச்சு. யா எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்னோவை. பாருங்க காரை நிறுத்திட்டு போனோம், அப்படியே ஸ்னோவா, ஃபுல்லாக ஸ்னோ. யாரு நினச்சி கூட பார்க்கல எங்கள் பாஸ். எங்கள் குரூப் அது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேனல் நடக்கிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸ்னோஃபால் ஆயிடுச்சு, கையில் எதுவுமே க்ளோஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். பாய்ங்க. தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப். பாய்.